லேசா உள்ள வருவார். அந்த உள்ளுக்குள்ள வரக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது பரம வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வந்து அதிவக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவக்ரம் அப்படின்னு சொல்லும்போது இங்கதான் அந்த கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வக்ரமான கிரகம் ஏன் அவ்வளவு அதிகமான பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கணும். அந்த வக்ரமான கிரகம் ஏன் அதிகமான பலத்தை கொடுக்குதுன்னா, இதுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கு. அதனால அதனுடைய தீய பண்புகளாக இருந்தாலும் அதை வந்து தெளிவான பண்புகளுக்கு மாற்றக்கூடியது. அதாவது நமக்கு தரக்கூடிய இவர் கேட்ட எதிர்மறை, அதாவது அந்த எதிர்மறை தாக்கத்தை வந்து நேர்மறை தாக்கமாக மாற்றுறது அப்படின்றது வந்து சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்து அதிவக்ரம். அப்போ அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து குரு இருந்தாருன்னா, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு குரு நீச்சத்தில் இருந்தாலும் சரியே, உச்சத்தில் இருந்தாலும் சரியே, இங்கே 5 டிகிரியில், இங்கே 5 டிகிரியில் இங்கே இருக்கும்போது இப்போ வக்ர குருவாகவே எடுத்துக்குவோம். ஏதாவது வந்து நீச்ச குருவாகவே இருந்து நல்ல பலனை தருவார்.